சமூக வலைதளங்களால் நன்மையே ஏற்படுகிறது என்று பேச வருகிறார் திருச்சி களக்கல் கண்ணியத்திற்குரிய சிராஜுத்தீன் ஃபாசில் மன்பஇ ஹஸரத் அவர்கள். இந்த மண்ணின் மைந்தர், வாருங்கள், உங்களுடைய அழகிய கருத்துக்களை அற்புதமாய் தாருங்கள். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. عليكم السلام ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وإن تعدوا نعمة الله لا تحصوها، صدق الله مولانا العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما، كتاب الله وسنة رسوله عليه الصلاة والسلام. صدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. الله رب العزت அவனுடைய பேரருளால் அவனுக்கு மிகவும் பிடித்தமான பொருத்தமான அவனுடைய அருமை தூதர் அண்ணல் எம்பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாதை கொண்டாடுகிற ஒரு புனித மஜ்லிஸில் நம்மை எல்லாம் ரப்புல் ஆலமீன் ஒன்று கூட்டியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய என்னுடைய ஆசிரியர் தந்தையர்களே, வருகை தந்திருக்கிற கண்ணியம் பொருந்திய உலமா பெருமக்களே, சங்கைக்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு தாலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்து எந்த நோக்கத்திற்காக நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோமோ அந்த நோக்கத்தினுடைய பரிபூர்ணத்துவத்தை அடையும் தௌஃபீகை ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. கண்ணியமானவர்களே, சமூக வலைத்தளங்கள் நன்மையை தருகிறதா தீன்மையை தருகிறதா என்பது இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு. நன்மையைத்தான் தருகிறது என்று எங்கள் அணி சார்பாக வாதிடுவதற்காக நான் உங்கள் முன்னால் நிறுத்தப்பட்டிருக்கிறேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தாலா திருக்குரானில் வஇன் தஅது நிஅமத்துல்லாஹி லா துஹ்ஸூஹா, உங்களுக்கு நான் செய்திருக்கிற பேருபகாரங்களை நீங்கள் எண்ணி பார்த்தால், எண்ண முற்பட்டால் அதை எண்ணிக்கையிலெல்லாம் உங்களால் அடக்கிவிட முடியாது என்று ரப்புல் ஆலமீன் திருக்குரானிலே சொல்கிறான். அல்லாஹு தாலா நமக்கு வழங்கி இருக்கிற நிஅமத்துகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். காலத்திற்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு அல்லாஹு ஜல்லஷானஹு தாலா தோதுவான வசதி வாய்ப்புகளை இன்றைக்கு நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறான். அதை நானும் நீங்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு 30 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலத்திற்கு முன்னால் வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள் அவர்களால் அனுபவிக்க முடியாத ஏராளமான முன்னேற்றங்களையும் ஏராளமான வசதி வாய்ப்புகளையும் வாழ்க்கை தரத்தையும் இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நிதர்சனமாக நானும் நீங்களும் உணர்கிறோம். அப்படி ரப்புல் ஆலமீன் காலத்திற்கு ஏற்ப நமக்கு வழங்கி இருக்கிற ஏராளமான நிஅமத்துகளிலே ஒன்றுதான் இந்த சமூக வலைத்தளங்கள் என்பது. சமூக வலைத்தளங்களால் ஏற்படுகிற நன்மைகள் நானும் நீங்களும் வாழுகிற இந்த காலத்தில் சமகாலத்தில் எப்படி அல்லாஹ் என்னுடைய நிஅமத்துகளை எண்ணி பார்த்தால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது என்கிறானோ, அதே போலவே இந்த சமூக வலைத்தளங்களால் இன்றைக்கு மனித சமுதாயம் அடைந்து கொண்டிருக்கிற ஜாதி மத வித்தியாசம் இல்லாமல், வயது வரம்பு இல்லாமல், ஆண் பெண் என்கிற பாகுபாடு இல்லாமல், சிறிய குழந்தையிலிருந்து வயதாடி தள்ளாடி இருக்கிற வயோதிகர்கள் வரை வாழ்வில எல்லா விதமான முன்னேற்றங்களையும் எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும்
மனித சமூகத்திற்கு இந்த காலத்தில் பெற்று தந்து கொண்டிருப்பது சமூக வலைத்தளம் தான். அருமையானவர்களே, ஏராளமான விஷயங்களை உதாரணமாக இதற்கு சொல்ல முடியும். 30 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலத்திற்கு முன்பு பிரிந்து போனவர்களை எல்லாம் இன்றைக்கு சமூக வலைத்தளங்களால் நாம் திரும்ப ஒன்று சேருகிற வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தருகிறான். நான் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். இந்த சபையில் அது மிக பொருத்தமாக இருக்கும். இந்த சபையினுடைய தலங்காரமாகவும் இந்த சபையை வழிநடத்துகிற எங்களுடைய உஸ்தாதுனா சிராஜுல் உலமா இல்லாஸ் ஹசரத் பாக்கவி தாமத் பரகாத்துஹும் அவர்கள், ஹசரத் அவர்களோடு ஓதிய ஒரு நண்பர், சமகால நண்பர், ஆயங்குடியை சார்ந்த நசீம் ஹசரத் அவர்கள், 2 பேரும் இதை நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும். 2 பேர்களும் ஓதி முடித்து கிட்டத்தட்ட 40-50 ஆண்டு காலத்திற்கு முன்பாக விடைபெற்றிருக்கிறார்கள். 2 பேரும் சனது வாங்கிட்டு மதரசாவிலிருந்து பிரிஞ்சுட்டாங்க, ஹசரத்தும் நசீம் ஹசரத்தும். அதுக்கு பிறகு இல்லாஸ் ஹசரத்துக்கு அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிற அவரை மனுஷ லிஸ்ட்லேயே சேர்க்க முடியாது, நீங்க தவறாக நினைக்கக்கூடாது. மலக்கை போன்று வேலை செய்பவர்கள் எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகை. 40-50 வருஷத்துக்கு முன்னால பிரிஞ்ச ஒரு மனுஷனை எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு ஃபோன் நம்பர் வாங்கி அவர்கிட்ட தொடர்பு கொண்டு நானும் உமர் ஹத்தாம் ஹசரத் அவர்களும் ஹசரத்தும் ஜப்பார் ஹசரத் அவர்களும் எல்லாம் ஆயங்குடிக்கு போய் அவரை இந்த விழாவுக்கு நாங்கள் அழைத்தோம். ஹசரத் அவர்களும் இங்கே வந்திருக்கிறாங்கிறது மட்டுமல்ல, இந்த விழாவிற்கு ஒரு பெரும் தொகையும் கொடுத்திருக்கிறார்கள். இது எதனால கிடைச்சிச்சு? அதுதான் ரொம்ப முக்கியம். அவருக்கு வந்தாருங்கிறது மட்டும் இல்லை, ஹசரத் 40 ஆண்டு காலம் இணை பிரிந்த அந்த நண்பர்களை ஒன்றாக சேர்த்தது இந்த சமூக வலைத்தளம் தானே. ஒரு ஃபோன் நம்பரை வாங்கி அதில் பேசி நான் இந்த மாதிரி உங்களை பார்க்க வர்றேன்னு சொல்லி, இன்னும் சொல்ல போனால் அங்கே போன உடனே ஹசரத்துக்கு இவரையும் கண்டுபிடிக்க முடியல. இவருக்கு நான் கூட ஹசரத்தை கேட்டேன், ஹசரத் இதுதான் நசீம் ஹசரத் தான். நசீம் ஹசரத் கண்டுபிடிச்சிட்டாங்க, இல்யாஸ் தானே அப்படின்னு கேட்டாங்க. நான் சொல்ல வருவது, 40 ஆண்டுகளுக்கு முன்பு பிரிந்தவர்கள் இன்றைக்கு அவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களை ஒன்று சேர்த்தது இந்த சமூக வலைத்தளங்கள் தானே. ஆக நட்புகளுக்கு இலக்கணமாக திகழ்வது, பிரிந்தவர்களை எல்லாம் திரும்ப ஒன்று சேர்ப்பது, அவர்களை தங்களுடைய வாழ்வில் திரும்ப இணைந்து கொள்வதற்கு வழியாக இருப்பது இந்த சமூக வலைத்தளம் தானே. இது இல்லை என்றால் இவர்கள் எப்படி சேரப்போகிறார்கள்? அப்துல் கலாம் அவர்கள், இந்த நாடு கண்ட மிகப்பெரிய விஞ்ஞானி அப்துல் கலாம் அவர்கள் 2020 இந்த நாடு வல்லரசாகும் என்று சொன்னார். 2020 இந்த நாடு வல்லரசாகும் என்றார். அவர்களிடத்தில் மாணவர்கள் கேள்வி கேட்கிறார்கள், எதை அடிப்படையாக வைத்து 2020 இந்தியா வல்லரசாகும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னார், இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் இளையதனத்தை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள், சமூக வலைத்தளங்களை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள், உலகத்தினுடைய வேகமான ஓட்டம் இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் தான் நிரம்பி கிடக்கிறது, எல்லா கண்டுபிடிப்புகளுக்கும் அடித்தளம் இன்றைக்கு இருக்கிற சமூக வலைத்தளங்கள் தான். ஆகவே பெரும்பாலான வாலிபர்கள் இன்றைக்கு தங்களுடைய எளிமையான நேரங்களை சமூக வலைத்தளங்களிலே பயன்படுத்தி கொண்டிருப்பதால் இதே முயற்சி அவர்கள் நீடிப்பார்களானால் இன்னும் சில ஆண்டுகளிலே இந்த நாடு வல்லரசாகும் என்று சொன்னார் இந்த நாட்டுடைய மிகப்பெரிய விஞ்ஞானியாக திகழ்ந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். இந்த நாடு வல்லரசாகும் சொன்னால் பொருளாதாரத்தில் ஆகும் அவர் சொல்லலை, சமூக வலைத்தளங்களில் இவர்கள் அதிகமாக ஈடுபட்டு கொண்டிருப்பதால் இது சாத்தியம் என்பார்கள். இதே போல உங்கள் எல்லோருக்கும் தெரியும், சில ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை மெரினா கடற்கரையில் ஜல்லிக்கட்டை எதிர்த்து ஒரு போராட்டத்திற்காக நீதிமன்றம் தவறான தீர்ப்பை கொடுத்த போது அந்த தீர்ப்பை எதிர்த்து சென்னை மெரினா கடற்கரையில் மிகப்பெரிய பல்லாயிரக்கணக்கான அல்ல பல லட்சம் மக்கள் ஒன்று கூடினார்கள். யாருக்கும் நோட்டீஸ் அடித்து வால்போஸ்ட் அடிச்செல்லாம் இருக்கல. அந்த கடற்கரையில் யார் யார் இருந்தாங்களோ அவங்க ஃபோன் பண்ணாங்க, வந்துருங்க. மாணவர்கள், பெரியவர்கள், சிறியவர்கள், பெண்கள் எல்லோரும் வயது வித்தியாசம் இல்லாமல் சமூக வலைத்தளங்களால் பல லட்சம் பேர்கள் அங்கே ஒன்று கூடினார்கள் என்பது மட்டுமல்ல, ஒரு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை அதே நீதிமன்றம் ரத்து செய்தது. அதற்கு உதவியதும் இந்த சமூக வலைத்தளங்கள் தான். இப்படி சொல்லுவதாக இருந்தால் ஏராளமான ஆதாரங்கள் நமக்கு முன்னால் இருக்கிறது. அருமையானவர்களே, வலைத்தளம் இல்லை என்றால், வலைத்தளங்கள் மட்டும் இல்லையானால் இன்றைக்கு வாழ்க்கையே இல்லை என்கிற நிலைக்குத்தான் இன்றைக்கு மனிதன் வந்திருக்கிறான். சதீதத் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், காலையில் எந்திரிச்ச உடனே பக்கத்தில் எது இருக்குதோ இல்லையோ, மனைவி இருக்கா இல்லையோ, டீ இருக்கா இல்லையோ, சாப்பாடு இருக்கா இல்லையோ, ஃபோன் இருக்கணும். காலைல எந்திரிச்ச உடனே அந்த ஃபோனு காணா போயிடுச்சுன்னு வைங்க, நம்மால் கபர் குழிக்கு போன மாதிரி பதறான் அப்படிம்பாரு. இன்னைக்கு இருக்குதா இல்லையா? நம்முடைய வாழ்வினுடைய ஒரு அங்கமாக, பிரிக்க முடியாத அங்கமாக இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள் இருக்கிறது என்பதற்கு இது போன்ற ஏராளமான நிகழ்வுகள் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. மனித வாழ்வினுடைய உயிரோட்டத்தை கூட சாதாரணமாக பாருங்கள், இன்றைக்கெல்லாம் ஒரு பிளட்டு தேவைப்படுது,
ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஒரு மனிதன் மருத்துவமனையில் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருக்கிறான், அவனுக்கு போன்ற ரத்தம் தேவைப்படுகிறது என்று வருகிற போது உடனே சமூக வலைத்தளங்களின் மூலமாகத்தான் இன்ன நபருக்கு இன்ன இடத்துல இன்ன ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பிளட் வேணும்னு சொன்ன உடனே அறிமுகமே இல்லாத எந்த பழக்க வழக்கமுமே இல்லாதவர்கள் அங்கே போய் நிற்கிறார்களே. இது எங்கிருந்து வந்தது அருமையானவர்களே? உயிர் காக்கும் கருவியாக இன்றைக்கு சமூக வலைத்தளம் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஆனால் இதையெல்லாம் தெரிந்து கொண்ட என்னுடைய எதிரி அணியினர்கள், இதுவெல்லாம் 100க்கு 100 உண்மை என்று ஒத்துக்கொள்பவர்கள் இதில் தீமைதான் என்று பேச வந்திருக்கிறார்கள். இது எவ்வளவு கொடுமையானது அருமையானவர்களே, இது எவ்வளவு கொடுமையானது. ஒன்றும் வேணாம், அந்த அணியினுடைய தலைவர் ஜலாலுதீன் ஹஜ்ரத் அவர்கள் இவ்வளவு நேரம் வரல. உடனே எங்க அணியை சார்ந்த ஒருவர் யாசிர் ஹஜ்ரத் அவர்கள் அவருக்கு ஃபோன் பண்ணி, ஹஜ்ரத் எங்கேன்னு கேட்டால் ஏதாவது மண்டபத்துக்குள் நுழைஞ்சிக்கிட்டு இருக்கிறேங்கிறார். இங்கே அடுத்த ஆளை நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் வந்துட்டேன்னு சொன்னார். அது இந்த செல்போன் என்கிற வலையத்தளம் இல்லை என்றால் இவர் வர்றது இங்கே யாருக்கு தெரியும்? இவர் எப்படி தொடர்பு கொள்ள முடியும்? அந்த அணிக்கு எப்படி இவர் தலைவர் ஏற்றிருக்க முடியும்? ஆனால் அவரே இங்கே என்ன பேசுவார் தெரியுமா? சமூக வலைத்தளங்கள் தீமையைத்தான் தருகிறது அப்படி. இதை நீங்களே புரிஞ்சுங்க இன்ஷா அல்லாஹ். ஆக சமூக வலைத்தளங்கள் நன்மையைத்தான் தருகிறது. இன்னும் சொல்ல போனால் மனித வாழ்வினுடைய அடிப்படையை நாம் வாழுகிற இந்த காலத்தில் சமூக வலைத்தளங்களுக்கு உள்ளாலேயே இருக்கிறது என்ற என்னுடைய வாதத்தை ஆணித்தரமாக இங்கே வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இணையதளம் இல்லை என்றால் இந்த இடத்திலே எதிரணி தலைவரே இருந்திருக்க முடியாது என்று தன்னுடைய வாதத்தை முடித்திருக்கிறார்கள். என்ன வேகம்னா, ரொம்ப வேகமாக போகும்போது நிறுத்தவே முடியல வண்டியை. ஏன்னா அவ்வளவு நன்மை இருக்கு. அதனால் நன்மையை அள்ள முடியாத அளவிற்கு மிக அழகாக நீண்ட உறவுகளை இணைத்தது இதுதானே. 30 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது இருந்துச்சா? ஒருத்தர் இன்னொருத்தரை கான்டாக்ட் பண்ண முடியுமா? எவ்வளவு சிரமங்கள் இருந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஒரு சைக்கிளை பயன்படுத்தலை இல்லையா? இன்றைக்கி மூட்டை தூக்குறவெல்லாம் 2 செல்ஃபோன் வச்சுருக்கிறான். அந்த இடத்துக்கு வரணுமா வந்துடுறேன், இந்த இடத்துக்கு போகணுமா போயிடுறேன். அப்போ இந்த இணையதளம் எத்தனை பேர்களை இணைத்திருக்கிறது, வேலைகளை எவ்வளவு சுலபமாக்கி இருக்கிறது.